ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹிமா ஜெய்க்மா பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் உங்களுக்கு ஏத்த விஷயம் உங்களுக்கு நினைச்ச மாதிரி உங்க கைய சேரணும் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கை மாறணும்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் நிறைய விதமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி எல்லாரும் பண்ணியிருக்கிறது தான். இப்போ ஒருத்தவங்களோட ஞாபகம் வருது, இல்ல மனசு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களோட டிராவல் பண்ண விஷயத்த நம்ம மெமரைஸ் பண்ணி நம்ம யோசிச்சு பார்ப்போம். மெமரியில இருக்கிறது. அதே மாதிரி அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கணும்னா, அந்த போட்டோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஓல்டு திங்ஸ் நம்மளுக்கு நடந்த லைஃப்ல நடந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது, ஒரு குட் ஃபீல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். அதேதான். அந்த டூல் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாட் இஸ் தட்? தட் இஸ் அ லைஃப் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு குட் ஃபீல்ல இல்ல, பேட் ஃபீல்ல இருக்கீங்க, மனசு கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மன கவலையில இருக்கீங்களா? தட் இஸ் லைஃப் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே ஒரு போட்டோவா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கார் வாங்கணும் ஆசையா இருக்கு, சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க, கார் வாங்கணும் ஆசையா இருக்கு, கார் வாங்கின மாதிரி நீங்க ஒரு போட்டோ வச்சுக்கோங்க. எந்த கார் வேணுமோ அந்த போட்டோ வச்சுக்கோங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, இட்ஸ் ஓகே, நீங்க ஒரு ஓன் ஹவுஸ், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹவுஸ் எதிர்பார்க்கறீங்க, அந்த ஹவுஸை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனலா நீங்க இருக்கும்போது உங்களோட பொசிஷன் ஹையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த போட்டோஸை நீங்க பார்க்கலாம். பார்க்கும்போது there will be some changes in your feelings. ஒரு குட் ஃபீல் வர ஆரம்பிக்கும். பேட் ஃபீல் இருந்து குட் ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டூல்ஸ் டு சேஞ்ச் யோர் ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்பவும் நான் சொல்றேன், உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. இது உங்க வாழ்க்கை. நீங்க தான் உங்க வாழ்க்கைய செதுக்க போறீங்க. ஒவ்வொன்னா தேடி கண்டுபிடிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க தான் ஒண்ணு ஒன்னா செதுக்க போறீங்க. யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லி நினைங்க. லைஃப் அப்படின்றது இட் இஸ் டூ ஈஸி அண்ட் இட் இஸ் டூ குட். கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நடக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டதுதான். அத அத்தனையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல நினைங்க. ஸோ கெட் ரெடி டு see the magics in your life. உங்களோட வாழ்க்கையில பிரபஞ்சம் செய்யக்கூடிய அத்தனை மாயாஜலத்தையும் பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உணருங்க, தட் இஸ் பிரபஞ்சம் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணணும். என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நீங்க நினைச்ச அத்தனை விஷயமே சக்சஸ் ஆகும். நீங்க எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க. ஓகே.